உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த மாலையிலும் நாம் அவருடைய அன்பின் பாதத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதான ஒரு நல்ல நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறோம். காரணமும் நோக்கமும் இல்லாமல் தேவன் நம்மை கூட்டி சேர்ப்பதில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அப்படிதானே? ஒரு நோக்கம் இல்லாமல் கடவுள் நம்மளை தெரிந்து கொள்ளலை, ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மளை அழைக்கலை. ஆண்டவருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து உண்டு. நான் தெரிந்து கொண்டவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு விருப்பம், மனதில் இருக்கிற நோக்கம். காலையில் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தை 22ஆம் அதிகாரத்தை நாம் கடந்து வந்தோம். மத்தேயு 22:1 சில காரியங்களை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த செஞ்சுகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவனும் தன் வயலுக்கும் ஒரு அழைக்கப்பட்டவருடைய உதாசீனமான குணங்கள், அழைக்கப்பட்டவர்களுக்குள் இருந்த தேவனுடைய நோக்கத்தை அசட்டை பண்ணி சுயத்தை சார்ந்து வாழுகிற, சுயத்தை நிறைவேற்றுவதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் இதை நாம் அதை கவனிக்க முடியும். இயேசு ஓமையை ஏதோ ஒரு போக்கா அப்படி சொல்லிட்டு போகலை, அல்ல ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகலை. கல்யாண வீடுங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தின் அடிப்படையிலையும் அதை பேசலை. கிறிஸ்துடைய வருகையை குறித்து தான் பேசுகிறார். அவருடைய முதல் வருகை பாலகன், ரட்சிப்புக்கு எதுவான சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார், அந்த வழியை காட்டினார். அடுத்து அவருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியத்தை குறித்து தான் அவருடைய பாரம். இது அதை அசட்டை எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அசட்டை பண்ணுகிறது நம்ம நினைக்கிறது, அசட்டை பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம். சில நேரங்கள் நம்ம சிலரை ரொம்ப அசட்டை பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்போம், கண்டும் காணாத போல், தெரிஞ்சும் தெரியாத போல். அப்படி இதை போல தான் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய வார்த்தையின் நோக்கத்தை அசட்டை பண்ணி அப்படி கடந்து போய் படிச்சுட்டே இருக்கும்போது இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி கடந்து எங்கே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்குமா, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை கிடைச்சா உடனே ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று பொதுவாக ஒரு காரியத்தை விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் என்று சொல்லும்போது அதன் முழு தன்மைகளையும் நான் கவனித்து பார்க்க வேண்டும். அசட்டை என்று சொன்னார், எதை குறித்து அசட்டை பண்ணினார்? அழைக்கப்பட்டவர்களுடைய எண்ணங்கள் எந்த நிலையில் கெட்டு போயிருக்கிறது, அவருடைய எண்ணங்களில் எப்படி தேவனுடைய பயப்படுகிற பயம் அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தேவ பயம் மனுக்குலத்தை விட்டு, அழைக்கப்பட்டவர்களை விட்டு முற்றிலுமாக அற்று போயிட்டு. சொன்ன ஒரு ஓமனை காட்ட பாருங்க, பழக்க வழக்கங்களை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்துக்கு நிறைய பேரை என்ன செய்திருப்போம், அழைச்சிருப்போம், நிறைய பேர் அழைச்சிருப்போம். இதில் சிலரை உரிமை உள்ளவர்களாக இருப்பார்கள், உரிமை உள்ளவர்களாக இருக்கார். ஆனால் இந்த உரிமை உள்ளவர்கள் சில நேரத்தில் என்ன செய்வார்கள், ரொம்ப அசட்டை பண்ணிட்டு, இவன பெரிய மனிதனா,
எதுக்கு நம்ம இங்கே போய் நிற்கணும், எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம பாருங்கள், மூன்றாவது மனிதனாக இருப்பார், ஏதோ பழகின மனிதனாக இருப்பார். அந்த மனிதன் அந்த கனத்தை, அந்த இடத்தை அவன் ஆக்கிரமித்து கொள்ளுவார், அல்லது அந்த இடம் அவருக்கு கிடைத்து விடும். அடுத்து வெளியே போயிட்டு சொல்லுவா தெரியுமா, நான் இருக்கிறேன், ஆனால் இவர்கள் என்ன செய்த வீடில் கவனிக்கவே இல்லை. எவனோ ஒருத்தர் வந்திருக்கிறான், அவனுக்கு அந்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். ஆனால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவாகி எனக்கு அந்த முக்கியத்துவத்தை என்ன செய்யற நீங்க கொடுக்கல. கொடுத்தார்களா, கொடுக்கலையா? கொடுத்தார்கள். அதுக்கு தான் அழைத்தார்கள் உன்னை. நீ என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வரணும், என்னுடைய இல்லத்தில் எனக்கு நன்மைக்கு வரணும், எங்களோடு நிற்க வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனால் இவனுடைய அழைக்கப்பட்ட இவனுக்குள்ள ஒரு கெட்ட சுபாவம் வருது, அவனுக்கு ஒரு பொறாமையின் குணம் வருது. பொறாமை குணத்தை எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறான்? அழைக்கப்பட்டவனுடைய அந்த அழைப்பின் பந்தியில அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், அதோடு அவர்கள் மகிழ்ந்திருக்காமல், அந்த மகிழ்ச்சியை இவனும் அனுபவித்து மற்றவர்களை மகிழ்விக்காமல், அதற்கு பதிலாக என்ன செய்கிறான்? ஒரு அந்நியனை போல அசட்டை பண்ணி வெளியே போகிறான், அசட்டை பண்ணி வெளியே போகிறான். அப்பொழுது அந்த இடத்தில் இன்னொரு உண்மை உள்ளவர் வருகிறார், அல்ல இன்னொரு இவரை நேசிக்கிறவர் வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்? அந்த வேலையை செய்கிறார், அந்த வேலையை செய்கிறார். இப்பொழுது கவனித்து பாருங்கள். இப்பொழுது அழைக்கப்பட்டவன் தூர இருக்கிறான், அழைக்கப்பட்டவன் என்ன செய்கிறான்? வெளியே நிற்கிறான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உள்ளே வருகிறான். ஆனால் பாருங்க, நீ வெளியாளா எந்த ஆளு இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்குள்ள வந்துடணும், அதுக்கான பிரயாசங்களை பெறணும். ஊழியர்களை செய்யும் போது எனக்கு சொன்னாதான் செய்வேன் அப்படின்னு இல்லை, என்னை கூப்பிட்டாதான் செய்வேங்கிறது இல்லை. ஒவ்வொருவரும் விரும்பி செய்யணும். இது கர்த்தருடைய கல்யாண வீடு, சபைங்கிறது கர்த்தருடைய மணவாட்டி. நாமெல்லாம் மணவாட்டி வீட்டுக்குள்ள வேலை செய்கிறவர்கள், ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறவர்கள், அநேகர் ஆயத்தப்படுத்துகிறவர்கள். அதனால தான் ஒரு இடம் சொல்கிறேன், ஆயத்தப்படு, அடுத்தடுச்சு ஆயத்தப்படுத்து, அதுக்கப்புறம் நீ அவர்களுக்கு என்னதான் இரு? காவலனாக இரு. ஒரு மனுஷனுடைய வேலை ஒரு வேலையோட முடிக்கல. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வேலை வந்து ஐயா நீ வாணி சொன்னி வந்து அமர்ந்திருக்கிறது இல்லை, உள்ளே வந்து ஆயத்தமாகிக்கொண்டே இருக்கணும், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும்னு. ஒரு மணவாளுக்கு ஏற்ற மணவாட்டியாக அந்த விருந்து சாலையில அந்த விருந்தாளியாகவே இருக்கக்கூடாது, விருந்தாளியா வந்து போறவனா இருக்கக்கூடாது, அந்த கல்யாண வீட்டுக்காரனாகவே மாறிவிட வேண்டும், மணவாட்டியாகவே மாறிவிட வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துக்குள் வந்துடணும், குணத்துக்குள் வந்துடணும், அந்த நேசத்துக்குள் வந்துடணும், பிரியத்துக்குள்ள வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள் நாம் கடந்து வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மணவாளனுடைய தகப்பனாகிய பிதா கவனித்து பார்க்கிறார். திடீரென்று உள்ளே வருவார், திடீரென்று வருவார், வந்து பார்ப்பார் விருந்து எப்படி இருக்கிறது என்று, ஆயத்தம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க. இதுக்கு ஒப்பனையானதான் ஒரு விஷயம் எஸ்தருடைய அந்த அனுபவங்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கிறோம், அந்த கன்னிமாடம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் கன்னிகள் எல்லாம் அங்கே ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் அங்கே அநேக கன்னிகள் ஆயத்தமாகிறார்கள். வஸ்தி இருந்த இடத்துக்கு ஒரு கன்னி வர வேண்டும், ஒரு ராணி வர வேண்டும், அதற்கு பெரிய காம்படிஷன் இருக்குது, பெரிய போட்டி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே போதனை தான், எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம் தான், எல்லாருக்கும் ஒரே எல்லா வழிநடத்தல் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமான ஆயத்தப்படுத்த பணிவிடை ஆட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஆயத்தமாகிறார்கள். ஆனால் ஆயத்தமாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு? ராஜா அந்த சாலைக்குள் வரும்போது மணவாட்டியாக காணப்பட்டது யாரு? இந்த உலகம் என்கிற இந்த தேசத்துக்குள் ஒரு நாள் வருவார். வரும்போது எவ்வளவோ நிறைய வல்லமையுள்ள சபைகள்லாம் தோன்றும், பயங்கரமானவர்கள்லாம் தோன்றும். ஆனால் அவர் கவனித்து பார்க்கும்போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற, அவருடைய கண்ணுக்கு பிரியமான
மணவாட்டி யாரு? அதுதான் காலையில் காட்டினேன். பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலை உயர்ந்த வஸ்திரங்களினால் அலங்கரிக்கிற அலங்காரம் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது தேவன் எதிர்பார்க்கிறது கிடையாது. நம்ம இவைகளெல்லாம் கொஞ்சம் கடந்து போறதுக்கு இன்னும் கடினமாக தான் இருக்குது. இன்னும் கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்கிறேன்னு சொன்னால், இன்னும் நான் என் மணவாளனை குறித்து அறியவில்லை, என்ன திருமண வீட்டை குறித்து அறியலை, என் திருமண வீட்டை நோக்கத்தை குறித்து தெரியலை. நாம் யாரோ ஒரு ஆளுமாய் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நீ மணவாட்டி என்பதை மறந்து விடாதீங்க. என் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்னை ஆயத்தப்படுத்த சபைக்குள்ள கொண்டு வருகிறார். போதனைகள் போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, சத்தியங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. துர்க்குணத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள், துர்ச்செயலுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அவைகளிலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும், அவைகளெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். இந்த துர்க்குணம் உள்ள வரும்போது தான் பாருங்க, அதனுடைய சாயல் தான் தர்க்கங்கள், வாக்குவாதம் பண்ணுவதுகள், முரட்டு சுவாவங்கள், பிடிவாதங்கள், நான் என்கிறது, இப்படிப்பட்ட சுவாவங்கள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் அசட்டை பண்ணுகிறவர்களுக்குள்ளே. இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்க. இயேசு ஒரு ஓமி சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய 2 பிள்ளைகளை எடுத்து காட்டுறாரு. 2 காரியத்தில் நீங்க அந்த காரியம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா பேசுவோம், ஒவ்வொரு விதம் பேசுவோம். ஒரு குழந்தைக்கு சொல்லும்போது வேற மாதிரி பேசுவோம், கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு பேசும்போது இன்னொரு விதமாக பேசுவோம், ஆனால் பூரணத்தை நோக்கி போகும்போது இன்னொரு விதமாக பேசுவோம். அது வார்த்தை வசனம் ஒன்றுதான், அதனுடைய தன்மைகள் வேறுபட்டு கொண்டே இருக்கும், அதனுடைய வல்லமைகள் வேறு விதமாய்ப்படும், அது நோக்கம் வேறு விதமாய்ப்படும். அங்கே ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த விருந்துக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள். விருந்துடைய நோக்கம் என்ன? கெட்டுப்போன ஒரு மனிதன் மீண்டும் வந்தான் என்பதுதான், தொலைந்து போனவன் திரும்ப வந்தான் என்பதுதான். தொலைஞ்சு போன ஒரு பிள்ளை கிடைச்சா சந்தோஷமா துக்கமா? உண்மையா துக்கமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? நானும் இம்மானுவேல் அண்ணன் தம்பி. இம்மானுவேல் காணாமல் போயிட்டாரு. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள் துக்கமாக இருக்கும், அதெல்லாம் துக்கமாக முகத்தை வேறு காட்டுவோம். உண்மையிலே இப்போ எனக்கு அது எப்படி இருக்கும்? அப்பா, இனிமே எல்லாமே யாருக்கு தான்? இவ எல்லாமே எனக்கு தான், அப்படி இருக்கும். திடீர் என்று தம்பி வந்துட்டாரு, மனதுக்கு எப்படி இருக்குது? இவ சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கு என் மனதில்? அவை உள்ள ஒரு விஷயம் இருக்குது, அது உள்ள ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அதோடைய செயல் வேற, ஆனால் நோக்கத்தை கவனித்து பாருங்க. இப்போ வந்து பார்க்குற வீடு பெரிய கல்யாண வீடாக இருக்குது, விருந்தினா அடிக்கப்படுது, நல்ல கொழுத்த கன்றுல, இங்கே இயேசுதான் சொல்கிறாரு, அங்கே கொழுத்த கன்றுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு விருந்து சாலை ஆயத்தமாக இருக்கிறது, வந்து எல்லாரும் சாப்பிடுங்கள். ஆனால் ஒரு கூட்டம் சொல்லிட்டுது, எனக்கு வேலை இருக்கு, இது இருக்கிற, அது ஒரு கூட்டம் கடந்து போயிற்று. அப்புறம் ஒரு கூட்டத்தை உள்ள கொண்டு வந்தார், அவர்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்கள், அது ஒரு பகுதி நடந்துட்டு இருக்கு. அதே காரியத்தை தான் இங்கே இயேசு ஓமையை சொல்லும்போது சொல்கிறாரு. இந்த 2 பிள்ளைகள் அதில் இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தன் காணாமல் போயிட்டு இப்போ உள்ள வந்துட்டான், உள்ள வந்திருக்கிறான். இவன் தகப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் பிள்ளை இதோடு ஐயோ அழிந்து போயிட்டானு நினைத்தேன், பிசாசு அவனை அழித்து விட்டதோ நினைத்தேன், பிசாசு கிரியில் இவன் செத்து போயிட்டானு நினைத்தேன், ஆனால் மரித்தான். அப்படிதான் சொல்கிறான், இவன் மரித்தான் ஆனாலும் திரும்பவும் உயிர்ப்பித்தான். அந்த விஷயத்தை கவனித்து பாருங்க. மரித்து போனான், எதில் மரித்து போனான்? கீழ்ப்படியாதல மரித்து போனான், தகப்பனை சொல்ல விட்டு மரித்து போனான், தகப்பனை விலகி போனான், இந்த தகப்பனை வேண்டாம் என்று மறுதளித்து போனான். இந்த தகப்பனுடைய எந்த ஆஸ்தியும் எனக்கு வேண்டாம், இந்த தகப்பனை கீழே நான் இருக்க விரும்பலை என்று தகப்பனை உதாசீனம் பண்ணிட்டு வெளியே போறான். இப்போது தகப்பனுக்கு எவ்வளவு பாரம், ஆனால் கடந்து போனது. இவன் எல்லாவற்றையும் இழந்தான் தெரியும், எல்லாவற்றையும் முடித்து விட்டான். ஆனால் ஒரு காலங்கள் வந்தது, இதுதான்
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நீ விழுந்து போனது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ கடந்த காலத்தில் பண்ண தவறு பெரிய விஷயம் இல்லை. நீ கடந்த காலத்தில் தேவனை விட்டு விலகி போனது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு ரட்சணை நாள், ஆனால் இன்னைக்கு ஒரு மீட்பின் நாள், உனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கிற ஒரு நாள். நீ நான் விழுந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. என் தகப்பனை விட்டு பிரிந்து போனேன், என்மே சேர்ப்பாரான்னு நினைக்காத. அதை குறித்து கவலைப்பட வேண்டியது உன்னுடைய வேலை இல்லை. இப்போ 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சுன்னு சொன்னால், இனி நான் போனோம் அவங்க என்ன சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா, இந்த கவலை நமக்கு வேணுமா வேண்டாமா? எப்படி வரணும்? அதுக்கு ஒரு கவலைப்படணுமா பட வேண்டாமா? இதை கேட்கல. கவலைப்படணுமா? அதை குறித்த கவலை எனக்கு வேண்டியதில்லை. என்னுடைய வேலை என்ன? இப்பொழுது நான் எழுந்து என் தகப்பட்டு போய் ஆகணும். நான் இழந்து போன வீட்டுக்கு திரும்ப போகணும். நான் இழந்து போன ஐக்கியத்தை புதுப்பிக்கணும். இழந்து போன சமாதானம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். மீண்டும் ஐக்கியம் கொள்ளணும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். துர்க்குணம் இருக்கிறவர்கள் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. துர்க்குணம் இருக்கிறவர்கள், மனம் திரும்பாதவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும், நான் எப்படி அங்கு போவேன் என்று. ஆனா மனம் திரும்புகிறவர்களுக்கு அப்படி அல்ல. இல்லை, நான் போவேன், நான் எழுந்து போவேன், நான் ஒப்புரவாவேன். இந்த 2 நோக்கத்தை கவனிச்சு பாருங்க. தேவ திட்டத்தை செய்யணும்னு நினைக்கிறவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்ற நினைக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வேலை செய்ய நினைக்கிறவர்கள் இப்பொழுது சுயத்துக்கு இடம் கொடுக்கணும். தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல, தன்மானம் என்று ஒன்று இருக்குது. இது அப்பப்போ நம்மளை அப்படி கிராஸ் பண்ணும். எப்படி கிராஸ் பண்ணும்? இவ்வளவு சொன்ன பிறகு எனக்கு என்ன மானம் இல்லையா, எனக்கு என்ன ரோசம் இல்லையா? நம்ம ஆட்களுக்கு மான ரோசம் ரொம்ப இருக்கும், ரொம்ப இருக்கும். ஆனால் பணம் கிடைக்குன்னா மானமும் போயிடும், ரோசமும் போயிடும். அன்னைக்கு எல்லாம் மாறிக்கிறோம். அன்னைக்கு ஒப்புரவுலாம் ஆயிரும். அப்படி ஒப்புரவாகிறது இல்லை. என்னை வெறுத்தார்கள், என்னை தள்ளினார்கள், அல்லது நான் அவர்களை வெறுத்தேன், நான் அவர் தள்ளினேன். ஆனால் இப்பொழுதோ நான் உணர்வடைகிறேன். உணர்வடை எப்படியாவது நான் என் தகப்பனோடு ஒப்புரவாக வேண்டும். இதாங்க கர்த்தருடைய பெரிய நோக்கம். ஆனால் தான் இயேசு சொன்னார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். இந்த பூமியில் இயேசுடைய பெரிய வேலையில் அது ஒரு வேலை. எதுக்கு அன்றைக்கு தாவீதை தெரிந்து கொண்டாரோ அதே போல நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேலைக்கு தான். நீ எப்படியாவது முதல்ல போய் ஒப்புரவாகு. நீ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அதுக்கப்புறம் அந்த வேலையை நீனே செய். இந்த வேலையை நம்மளுக்கு கர்த்தர் பெரிய வேலையை வச்சிருக்கிறார். காலத்திற்கு கடைசி காலங்கள் நாம் போய் அநேகரது ஒப்புரவாக்குதல். அதனால தான் வச்சு பாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள். இப்போ அவர்கள் யாரா? தேவனுடைய பிள்ளையாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள். யாராவது இன்னைக்கு மனதில் கை வைத்து, நான் இத்தனை நபரை சமாதானம் பண்ணியிருக்கிறேன், நான் இத்தனை பேரோடு சமாதானம் இருக்கிறேன்னு எத்தனை சொல்ல முடியும்? ஒவ்வொரு கேள்வியோடு கேட்டேன்னா நிறைய ப்ளஸில் வருதா மைனஸில் வருதா? ஆனால் சபையை கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. என் மனதில் ஒரே ஒரு ஆசை தெரியுமா? சபைக்குள்ள இன்னாரோட நான் பேச மாட்டேன், இன்னார் எனக்கு பிடிக்கல, இந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே இல்லாமல் போகும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறேன். எல்லாரையும் ஒரே போஜனத்தினாலே, ஆனால் வச்சு எல்லாரும் ஒரே பானத்தை நிச்சயித்தார்கள், குடித்தார்கள், ஒரே போஜனத்தை புஷித்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஜீவ அபிஷேகம் தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஜீவ அப்பம் தான். அதை சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். ஜீவ அப்பம்னு சொல்லுகிறாரு. இந்த கம்யூனிக்குள்ளெல்லாம் வரும்போது சில நேரங்களில் நம்ம துணிகரமான உள்ள வர்றோம். காணிக்கை செலுத்தும் போதே அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நீ உன் காணிக்கை அங்கே போய் வைத்து விட்டு
நீ போய் ஒப்புரவாயிட்டு இதை சொல்கிறாரு. இந்த ஒரு காணிக்கை செலுத்துகிற விஷயத்தில் எப்படின்னா, கர்த்தருடைய பந்தியில் நம்ம சேரும்போது எப்படி இருக்கணும், அந்த மெய்யான ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் நாம் பருகும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் சுத்திகரிப்பு அப்படின்ட்டு சனிக்கிழமை வைக்கிறோம். நம்ம அதெல்லாம் அசட்டையாக போயிடுறோம். கொஞ்சம் நேரமாகுது, ஒரு அரை மணி நேரமாகுது, நம்ம சுத்திகரிப்புக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேலையை நான் செய்கிறேன், நீர் என்னை அழைச்சிருக்கிறீர், அந்த இடத்துல இப்போ தெரிந்து கொண்டிருப்பாங்க. என்னை ஒரு பொதுவான ஆளை வைக்கல, என்னை ஒரு விசேஷமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறீர். நம்ம இந்த 10-11 சபையாக இருக்கவே கூடாது பாருங்க. நம்ம ஒரு விசேஷத்தவளாக இருக்கணும், விசேஷ நோக்கமுள்ளவராக இருக்கணும். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் விதமாக சொன்னார். அவர் விசுவாசியாக சபையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். உபதேசங்கள் போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. போதிக்கப்பட இவருக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வருது. பார்த்தா கிட்டத்தட்ட 50% நபர் கூட இவருக்கு ஒப்புரவாகுதே இல்லை. நிறைய முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சபையில் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறாரு ஆண்டவர், மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறாரு. இதெல்லாம் பேசுறதை இவர் கேட்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவர் உள்ளம் பயங்கர வேதனைப்படுது. ஆண்டவரை, நான் இப்படி ஒரு துர்க்குணத்தில் இருக்கிறேனே, இப்படி துர்ச்செயலை வைத்துக்கிட்டு எப்படிப்பா அப்படி ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க முடியும் என்று அந்த உணர்வு அவரை குத்திக்கிட்டே இருக்குது, காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நைட்டில் தீர்மானம் எடுக்கிறாரு. ஆண்டவரே, இதற்கு மேலும் நான் என் இருதயத்தை கடினப்படுத்துறதில்லை, உடைய வசனத்தின்படி நான் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நான் யாரோடெல்லாம் எனக்கு முரண்பாடு உண்டோ, யாரோடெல்லாம் எனக்கு வாக்குவாதங்கள் உண்டோ, யாரோடெல்லாம் நான் தவறான எண்ணம் கொண்டிருந்தோம், அத்தனை பேர் இடத்துல போவேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நான் ஒப்புரவாகுவேன் என்று அவர் ஒரு இரவில் தீர்மானத்தை எடுத்தார். ஏன்னா இன்னும் 2 நாள் கழித்து கம்யூனிக்குள்ளே போனோம், திருவிதுக்குள்ளே போனோம். அவர் திருவிதுக்குள்ளே போகும்போது நான் எப்படி தான் போனோம், என்ன நோக்கத்தோடு போனோம், நான் புது மனுஷனும் உள்ள போனோம், ஒரு புதிய ஜீவன் பெற்றவனா உள்ள போனோம். அப்படி தீர்மானம் எடுத்து மறுநாள் காலையில் லிஸ்ட் எழுதுறாரு. யார் இடத்தெல்லாம் இல்லை, எல்லாம் பெரும்பகுதி யாராக தான் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. பெரும்பகுதி யாராக இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. இன்னும் சில பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் உடன் இருக்கிறவளோடு முரண்பாடுகள் இருக்கிறது. எல்லாரோடு ஒப்புரவாகிறாரு. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ப்ரெஸ்டீஜ் பார்க்குற மனுஷன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அவர் நினைச்சாரு, நான் செய்த தவறின மன்னிச்சிருக்குன்னு கேட்குறாரு. ஒரு வார்த்தை சொல்ல, நீங்கள் எது தவறு பண்ணல, நான் தான் தவறு பண்ணினேன், என்மேல் தவறு இருக்கு. ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, நான் எளிது தவறை செய்வதில்லை, நான் செய்ததுக்காக மனஸ்தாபத்தை மன்னிச்சிருக்க. அப்படி ஒவ்வொரு இடம் ஒப்புரவாகிட்டே வராரு. ஒப்புரவாகி அந்த அனுபவத்துக்குள்ள வருகிறாரு. கர்த்தர் பாருங்க, ஒரு சாதாரண நிலையில் இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. நான் அந்த ஒப்புரவாங்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒப்புரவாங்குறது ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறீங்க, ஏதோ நினைக்கிறீங்க. அந்த ஒப்புரவாக்குதல் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை செய்துமாம். ஒரே நாளில் அவங்களுடைய 2 பையன்களுக்கு வெளிநாடுகள் நல்ல எந்த செலவில்லாமல் அவங்களுக்கு 2 பேருக்கும் வேலை கிடைக்குது. இப்போ நம்ம 10 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 79 இந்த நாட்களிலேயே அவர்கள் லேக்ஸ் கணக்கில் சவுதியில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. இப்பொழுது அவர் சொல்றாரு, இவ்வளவு நாளும் என் பிள்ளைகளுக்கு தடையாக இருந்தது நான் தான், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது காரணம் நான் தான். என்னிடத்த துர்க்குணம் இருந்திருக்குது, நான் இந்த ஐக்கியத்துக்குள்ள துர்க்குணத்தோடு இருந்தேன், அந்த விருந்து சாலைக்குள்ள சரியான ஆயத்தம் இல்லாமல் இருந்தேன். அதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தவர் ஒரு பெரிய சபைக்கு ஊழியக்காருக்கு அடுத்த நிலையில் இருந்து செய்யத்தக்கதாக அவர் சொன்ன ஒரு காரியம். இதை குறித்து அவர் சொல்லலைங்க, அவங்க ஊழியக்காரர் சொல்கிறார், சாட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த சபையினுடைய ஊழியத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நான் யாரிடத்துலையும் சொல்வதில்லை, நான் கேட்பதில்லை,
கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா கருத்தை அவர் ஆயத்தப்படுத்துறாரு. எல்லா கருத்தை ஆயத்தப்படுத்துறாரு. ஒரு முறை 40 நாட்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும் தீர்மானம் பண்ணினேன். ஆனால் வந்தார், ஐயா 40 நாட்கள் என்ன செலவு எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்கள் சபைக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் இதே சென்னையில் சென்னை 1ல் அவர் எப்படிப்பட்ட இடத்துல பிளாட்ஃபார்மில் வீடு கட்டி வாழ்ந்த ஆள். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒப்புற வாக்குதல் அவ்வளோ அற்புதமான ஒரு வல்லமை நிறைந்தது. பிசாசு அதனால தான் பாருங்க நமக்குள்ள அந்த மன கடினத்தை கொடுக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்க அந்த அனுபவத்தில் வரக்கூடாது என்பதற்காக. அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த விருது சாலைக்குள்ள தேவன் வரும்போது உள்ளது பார்க்கும்போது நம்மளது ஒரு குறை காணக்கூடாது. உள்ள வந்து நீங்க ஒரு மனிதரை கூட அவருடைய கண்கள் கண்டுபிடிச்சிடும். அதனால அந்த வசனத்தை படிச்சிடலாம். அங்கே அந்த 22 அப்படியே கீழே படிச்சு வரும்போது விருசாலைக்குள்ள வரும்போது கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனிதன் இருந்தான். அவனை பிடித்து எங்க போடுங்க. அது என்ன அனுபவத்தை காட்டுறாருன்னா, இத்தனை வருஷம் நீ இந்த விருந்து சாலைக்குள்ள இருந்து இன்னும் கூட நீ என்ன வஸ்திரம் தரிக்கல, இன்னும் கூட பரிசுத்த வஸ்திரம் தரிக்கல, நீதி சால்வு உனக்கு இல்லை, ரட்சிப்பு இன்னும் வரல, இன்னும் மனம் திரும்பதில் இல்லை. அப்போ மனம் திரும்பாம நீ உள்ள இருந்த கத்து பார்த்துட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்டளை பாருங்க. உடனடியாக காவல்காரர்களை அழைத்து அந்த வார்த்தை எப்படி சொல்றா தெரியுமா? அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற. சொல்லுங்க, கவனித்து பாருங்க. ராஜாவுடைய கண்கள் சும்மா இல்லைங்க. ஆமென். ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? இந்த கொஞ்சமாக பாட்டு பாடுற ரொம்ப அழகா பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இந்த பாட்டு உடனே விடுவோம். நான் இப்படிலாம் இருந்தேன் பாருங்கப்பா, நான் இப்படி அழுதுகிட்டே இருந்தேன், ஆண்டவருடைய கண் என்னை எச்சிருச்சு. இதை எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்போம்? எத்தனை வருஷம் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம்? சாகப்புற வயசு வந்து ஆச்சுது. என்னும் உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆண்டோட கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது. எங்க பார்க்குது? கல்யாண வீட்டுக்குள்ள பார்க்குது. மணவாளன் வர்ற நேரம் என்னும் ஆயத்தம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டு இப்படி அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இதெல்லாம் பாருங்க, ஒரு விதமான உணர்ச்சி உண்டாக்குற பாட்டு, ஒரு விதமான ஆறுதல் உண்டாக்குற மாதிரி இருக்கும் பாருங்க. என் கண்ணீரை கர்த்தர் பார்த்தாரு, என் வேதனை பார்த்து. எத்தனை நாள் இந்த வேதனைக்கு உட்காந்துக்கிட்டே இருப்பான்? எத்தனை நாள் இப்படி ஒரு ஆறுதலை நீ தேடிக்கிட்டே இருப்பான்? யோசித்து பாருங்க. மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்துன்னு சொல்றேன்ல, ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு இது? எத்தனை நாள் இதை சொல்லிட்டு இருப்போம்? ஆனால் கர்த்தர் அதிகாரத்தோடு வந்து நிற்கிற நாள் இருக்குதே. அப்பாவுடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருப்போம்? அப்ப இதை ஒரு ஆழமா எடுத்து காட்டுறாரு. நீ கவனித்து பாரு. எத்தனை பேருக்குள்ள நீ ஆயத்தம் இல்லாம இருந்தா உன்னை கண் நிச்சயமா பார்க்கும். என் கண்கள் இருந்து நீ தப்பவே முடியாது, என் பார்வையை தப்பவே முடியாது. இப்ப இதை எதை காட்டுகிறது? தேவனுடைய அதிகாரத்தை எடுத்து காட்டுறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை காலம் முடிஞ்சுப்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை காலத்தை அசட்டை பண்ணிட்டான். கொடுக்கப்பட்ட கிருபை காலத்தை நீ உதாசீனப்படுத்திட்டாள். அசட்டை பண்ணி காலங்களை கடந்து போய்விட்டால். இப்பொழுது என் குமாரனாகிய அவனுக்கு ஏற்ற மனவாட்டியை தேடுபடி வந்திருக்கிறேன். ஆனா நீ ஆயத்தம் இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவனுடைய தண்டனை எப்படி இருக்குங்கிறது காட்டுறார். பிடித்து அவனை என்ன செய்ய? கட்டி, சும்மா கூட சொல்லல, கட்டி அவனை அழுகையும் பற்கடிப்பும். நம்ம இதை தான் இன்னைக்கு பேசணும். இந்த எச்சரிப்பை சொல்லிட்டே இருக்கணும். நீ மனதை அப்படியே தடை கொடுத்து போயிட்டு இருக்க காலம் இல்லை. இந்த பாட்டு கேட்க ரொம்ப நல்லதா இருக்குது. இந்த பாட்டை கேட்கும்போது நல்ல அழகாக தான் இருக்கும். அது நம்ம ஆட்கள் பாடும்போது கேட்க வேண்டாம். சும்மா நடிகைகளை விட ரொம்ப அற்புதமாக பாடுவார்கள்.
அவங்க காட்டாத முகப்பாகணும் எல்லாம் இவங்க காட்டுவாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை நான் இதெல்லாம் ரொம்ப வெறுக்கிற ஆள். நீ நடித்து ஆண்டவர் பாட்டை பாடணும் அவசியம் இல்லை. யதார்த்தம். சபையில் நல்ல பாடு, நல்ல உணர்ந்து பாடு, மனம் திருப்பி அதை பாடு, மனம் திருப்பி அதை பாடுங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை ஒரு பெரிய 3 நாள் உபவாச கன்வென்ஷன் பெரிய அளவில் நடக்கிற பல ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த உபவாச கூட்டத்தில் எல்லா இடத்துலேருந்து வந்து பங்கு பெறுவார்கள். அங்கே ஒரு நல்ல பாடல் குழு உண்டு, நல்ல இசைவாசிகர்லாம் உண்டு. எல்லாம் வாசித்து எல்லாம் முடிக்கும்போது பரலோகம் மாதிரிச்சுது. அடுத்து இடையில கேப் விடுவாங்க கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் வெளியே அப்புறம் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். நீங்கள் நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் பிரசங்க நேரத்தில் ஏன் அங்கே இருக்க மாட்டேங்கிறீங்க, உடனே எந்திரிச்சு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு ஒரு வார்த்தை அந்த இருதயத்தில் இருக்கிறதா உடனே வாய் பேசுவோம். உடனே சொன்னேன், ஆமாம் என்ன பிரசவம் பண்ணுவாங்க இவங்க என்ன பிரசவம். அவன் சரி அவங்க என்ன பிரசவம், அப்போ நீங்கள் என்ன பாடுறீங்கன்னு கேட்டேன். என்ன பாடுறீங்க கவனித்து பாருங்க. அப்போ இங்க பாடுகிற நோக்கம் எல்லாம் நினைச்சது என்ன காட்டணும், அவ்வளவுதான். என்ன மற்றவர்களுக்கு முன்னாடி காட்டணும், என்ன ஒரு நல்ல மாதிரி காட்டணும், நான் ஒரு பாடகராக என்ன காட்டணும், ஒரு பிரசங்கராக என்ன காட்டணும். இதுதான். அங்க கடவுளுக்கு இடமே கிடையாது, அங்க கர்த்தருடைய ஆயத்தமே கிடையாது. அங்க ஆயத்தம். இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாட்கள். நான் காலையில் சொன்னபடிதான், என்னைக்கு நம்முடைய சுயங்கள் நம்ம விட்டு மறைக்கப்படணும், நம்முடைய சுயங்கள் மறைக்கப்படணும், தேவனுடைய திட்டம் மட்டும்தான் முன்னாடி காட்டணும், தேவன் விரும்புகிறத மட்டும்தான் முன்னாடி நிற்கணும். எந்த மனுஷரும் புகழும்படியாகவோ பெருமை பாராட்டும்படியோ இவர்கள் நம்ம இப்போ ஒரு நடிகரை பார்த்து எப்படி சொல்லுவோம், எப்படி பேசுவோம், என்ன நடிப்பு பார்த்தியா, இந்த மனுஷன் எப்படி நடிக்கிறார் பார்த்துக்க, எப்படிலாம் நடிச்சப்பங்க. அவன் நல்லா தண்ணி போட்டு கூட நடிப்பான். நல்ல சிலருக்கு அப்படி தண்ணி போட்டால் தான் அந்த நடிப்பில் வர்றோம். ஏன்னா இது நடிப்பு தானே, உண்மையான பாசம்லாம் கிடையாதுல்ல, உண்மையான அப்பாவும் கிடையாது, உண்மையான அன்பும் கிடையாது, உண்மையான மகனும் கிடையாது, மகளும் கிடையாது. அது கேரக்டர். இப்படிப்பட்ட நாளில் இப்படிப்பட்ட கூட்டத்தில் ராஜா வந்து நிற்பாரு. அவர் கண்கள் பார்க்கும். எப்படி பார்க்க தெரியுமா, நீ பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இல்லாமல், நீதியின் சால்வை இல்லாமல், திருமண வஸ்திரம் இல்லாமல் அங்க உட்கார்ந்து நீ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வருவார் ஒரு நாள், எழுதுறேன்னு சொல்லுவார், கட்டுன்னு சொல்லுவார், தூக்கி அக்கினி கந்தகம் எரிகிற இடத்துக்கு போடுவார். எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது, எந்த வேளையில் நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடீர்கள். எப்போ எப்படி நடக்கணும் யாருக்கும் தெரியாது. நல்ல விருந்து தான். நானும் கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டேன். யோசித்து பாருங்கள். 10 கனிகளை இதான் எடுத்து காட்டுறார். அவர் கெட்டகுமாரனுடைய இதில் அனுபவத்து பாருங்க, அந்த சுவாபங்கள் எப்படி இருந்தது பாருங்க, இந்த வார்த்தை பயன்படுத்துகிற விதங்கள் பாருங்க. நான் அது 3 டைப்ல பேசியிருக்கிறேன். ஒரு முறை பேசும்போது கெட்டகுமாரனுடைய மனம் திரும்புவதற்கு அதை பேசியிருக்கிறேன். தகப்பனுடைய அன்புக்கு பேசியிருக்கிறேன். இன்னொன்று மூத்த குமாரனுக்கு தகப்பன் கொடுத்த வாக்குறுதியை குறித்து பேசியிருக்கிறேன். வாக்குறுதியை குறித்து இப்போ நான் காட்டுறது எப்படி காட்டுறேன்னு சொன்னால், அந்த மூத்த குமாரனுடைய சுபாவம் என்ன, இழந்து போன ஒரு மனுஷன் உள்ள வந்தா இவனுக்கு என்ன மனதில் வந்திருக்கணும். வசனம் ஒன்று, ஆனால் ஒவ்வொரு விதத்தில் அது நம்மோட பேசுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். பேசுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். இப்போ சகோதரன் மரிச்சு போனவங்க திரும்ப பிழைச்சு வந்திருக்கிறான், வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான். வந்திருக்கும் போது இந்த உண்மை உள்ள அன்பு இருந்தால், உண்மையான ஒரு நேசம் இருந்தால்,
உடனடி இந்த சகோதரன் நினைச்சிருக்கணும். இதை கேள்விப்பட்ட உடனே ஓடிவது, ஐயோ என் சகோதரனே, நீ மரித்தாய் நினைத்தோம், கடவுள் உன்னை பிழைக்க வைத்து மீண்டும் உன்னை சேர்த்தாரே என்று என்ன செய்திருக்கணும்? பேசுங்களேன். என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? ஆனால் அந்த சகோதரன் அந்த இடத்துல அந்த வளர்ச்சியை பெறவில்லை. அந்த மனம் திரும்புதல் அவர் இடத்துல இல்லை. அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நான் நல்லா உழைக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் ஐயா, எங்கள் வீட்டுக்கே நான் தான், என் வீட்டே நான் தான் சுமக்கிறேன், எல்லா சுமந்தையா, ஆனால் இன்னைக்கு யாருமே என்னை மதிக்கலை, யாருமே என்னை நேசிக்கலை அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்? விலைக்கு போயிடலாம். இல்லை, அப்படி இல்லை. அவன் திரும்ப வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ளுவது தேவன் நாம் கொடுத்திருக்கிற தெய்வீகமான ஒரு குணாதிசயத்தில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவனுடைய குணம் என்ன இல்லை? தகப்ப எனக்குள்ள எல்லாம் உனக்கு தான், அது இன்னொரு பகுதி. ஆனால் தேவனுடைய ஆழ்ந்த அப்படி உள்ளத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இவனுடைய மனதில் என்ன இல்லையே? ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை, அவன் நேசிக்கிற மனம் இல்லையே. அவனுடைய மனதில் எல்லாத்தையும் அழித்தவனை எப்படி இவர் நேசிக்கிறார்? அப்போ இது மனந்திரு இந்த ரெண்டு பேர்ல யாருக்குள்ள சரியான வழிநடத்தல் இருக்குது? யாருக்குள்ள சரியான வழிநடத்தல் இருக்குது? இன்னைக்கு யாராவது நம்ம இடத்துல வந்து கேட்டாங்கன்னா, இப்போ நான் வந்து சசிகாட்ட கேட்குறேன், சசிகா நான் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் இப்போ வந்துட்டாரு மன்னிக்க அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்வீங்க? என்னக்கா சொல்வீங்க? நான் ஒரு நாள் கூட உங்களை குறித்து அவரை நினைக்கவே இல்லை, நீங்கள் வந்து ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் எப்பொழுது உங்களை நேசிக்கிறேன், அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஆமீன். இந்த வளர்ச்சி எத்தனை பேருக்குள்ள இருக்குது? இந்த மேன்மை யாருக்குள்ள இருக்குது? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? எதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நம்மளை எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அன்பில்லாத இந்த உலகத்தில் இப்படி அன்பை காட்டணும். இதுதான் எப்படி சமாதானம் இல்லை குடும்பத்துக்குள்ளே இப்படி சமாதானத்தை வெளிப்படுத்துவாய் என்றுதான், இப்படி ஆயத்தம் இல்லாத சபைக்குள்ளே இப்படி ஒரு ஆயத்தத்தை உண்டாக்குவாய் என்றுதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நான் சென்ட் ஜான் சர்ச்சி இது 10-11 நினைக்கவே கூடாது. நம்ம ஒரு விசேஷமானவங்க எத்தனை நம்புறீங்க? இவ்வளோதானா? பாஸ்டர்ல ரொம்ப கடினமாக இருக்கு பாஸ்டர். ஒன்றும் கடினமே கிடையாது. சுயம் இருக்க வர இந்த வேலை இங்கே இந்த வளர்ச்சி வராது. சுயம் இருக்க வரைக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை நடக்கவே நடக்காது. சுயம் இருக்க வரையும் பிசாசு நினைக்கிற எல்லா வேலையும் நடக்கும். இப்போ நம்ம யாருடைய வேலை செய்கிறோம்? யாருடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம்? இந்த உபதேசத்தில் கேட்டு நடந்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, மாமா மச்சாக்குள்ள, நண்பர்களுக்குள்ள நம்ம கடவுளை பிரதிபலிக்கிற தேவ பிள்ளைகளாகவே மாறுகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இப்படி மாற்றங்கிறதா ஆண்டோட திட்டம். இது மாற்றங்கிறதான் தேவ திட்டம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம். உடனே இப்போ நான் அந்த பிரச்சனை பண்ணுறேன். இன்னொருத்தர் சொல்லுகிறாரு, பிரிந்து போகிறவன் ஏன்னா டக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப தந்திரவாசனம் பண்ணி எடுத்து காட்டுவார்கள். பிரிந்து போகிறவன் தன்னுடைய சுய இச்சையின்படி பார்க்குறான். சரி, பிரிந்து போயிட்டான். இப்போ இப்படிதான் அந்த இளைக்குமாரன் போயிட்டான், சுயத்தின்படி, சுய ஆலோசனைப்படி. ஆனால் திரும்பி என்ன செய்யறான்? ஒரு நாள் வர்றான், திரும்பி வருகிறான். இப்போ திரும்பி வருகிறவனை நான் எந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது? நீ சுயத்தில் தானே போனா, உன் இச்சையில் தானே போனா, இனி உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நீ போனாய். தெரிந்து கொள்ளப்பட்டவனும் அழைக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேலான சுபாவங்கள் இருக்கிறதா? இந்த சகோதரத்தை இல்லை பாருங்க, இல்லை. அப்போ வெளி தோற்றத்தின்படி வேற அனுபவம்,
ஆனா உள்ளான மனிதன் நீ கவனிச்சு பார்க்கும்போது சகோதரன் வந்தான் என்றது கேள்விப்பட்டிருந்தா, அப்போ உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு அன்பி சுவாமம் இருந்தா உடனே ஓடி போய் என்ன செய்து முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பா? யாரு கண்டுபிடிச்சிருப்பா? கேட்கல? ஏன் அறகுறையில பேசுறேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். என் சகோதரனே, என் தம்பி, எப்படிப்பா எங்களை விட்டுட்டு இவ்வளவு நாள் போயிருந்தான்? எப்படி எங்களை விட்டு இருந்தான்? எப்படி இருக்க முடிந்தது? நாங்கள் உன்னையே நினைத்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் சொல்லியிருப்போம். இந்த தெய்வீக குணம் எங்கே? நம்மளை பார்த்துட்டு கேட்கிறாரு, என் குணம் எங்க, என் சுவாமம் எங்க இருக்கோட்ட? மணவாளன் கர்த்தரை வருகிறான். மணவாளன் இப்பொழுது வந்தால் அந்த மணவாளன் பார்க்கும்போது நீ இந்த வஸ்திரம் தரிக்காதவனை இருக்கிறபடியினால் நமக்கு எங்கதான் முடியுமா? கவனித்து பாருங்க. அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்திருக்கிற, கண்டித்து பேசுறது வேற, எச்சரித்து பேசுறது வேற, நீங்க அடிக்கிறது வேற. ஆனால் அன்பில் மட்டும் குறைவதற்கூடாது. அன்பில் மட்டும் குறைவதற்கு வரவே கூடாது. எவ்வளவு வேணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யலாம்? புத்தி சொல்வதற்காக கடித்து கொள்ளலாம், கடித்து அவங்களோட பேசலாம். ஆனால் அந்த சகோதரனத்திலே நான் வெறுப்புணர்ச்சியை காட்டக்கூடாது, அபாத்திரமான காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இப்படி இருந்தார்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கல்யாண வீடு நான் தானப்பா. என் கல்யாண வீட்டுக்குள்ள வரதுக்கு இவங்களுக்கு மனெல்லாம் போச்சுதே, வேலைன்னு போயிட்டார்களே, வியாபாரம் போயிட்டார்களே. எப்படி போயிட்டார்கள்? இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்துருச்சு, கல்யாண வீடுன்னு போயிட்டார்களே, ஃபங்க்ஷன் போயிட்டார்களே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய ஃபங்க்ஷன் நிறைய வைக்கிறாங்க. லீவு நாளாச்சு தான், அப்படிதானே? இது லீவு நாளா கர்த்தருடைய நாளா? கவனத்தில் வைத்துக் கொள்ளுவோம். எப்போ இந்த என்ன வரும்னு சொன்னால், நாம் அந்த அன்பி சுவாவங்கள் மாற குறைய தான் இந்த உலகம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். உலகத்துக்கு ஒற்ற வேஷங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவை பற்றி அன்பு நம்ம நெருக்கி ஏவ நம்ம யெகோவா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே ஊழித்து போவாங்க. நிறைய பேர் ஊழித்து போவாங்க. ஆஸ்பத்திரி ஊழியங்கள், கிராம ஊழியங்கள் அப்படின்னுட்டு. அப்போ நாங்கள் கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் சரி அவங்க வீட்டுக்கெலாம் போய் சாப்பிட போக வேண்டான்னுட்டு அங்கேயே சாப்பாடெலாம் கொடுக்கலாம். எனக்கு எங்கே போனாலும் அவங்கள பசியாக அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கேயே சாப்பாடெலாம் கொடுக்கலாம் அப்படிலாம் செய்யும். ஆனால் இன்றைக்கி அந்த அன்பெலாம் எங்கே போச்சுது? ஏன் மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்துச்சுது. அக்கா இல்லையா, தங்கச்சி. இன்னைக்கு அக்கா தங்கச்சியை பார்க்கறதுலாம் இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் நலம்புலாம் விசாரிக்கிற நாடு. ஆனால் ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லுகிறது, நீ நினைச்ச கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அதில் நீ ஆனாலும் யாதொரு வேலையும். ஆனால் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை தைரியம் வைக்கிறோம். பாஸ்டர் நடத்தி கொடுக்குறாங்க, கல்யாணம் நடத்துகிறாங்க. இப்போ கேட்டால் அந்த காலம் வேறங்க, இந்த காலம் இது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்காது. கர்த்தர் ஒரு நாள் வருவார், நீ அந்த காலத்தை பேசுகிற, இந்த காலத்தை பேசுகிற, உனக்குள்ளே கல்யாண வஸ்திரம் இல்லை என்று நான் காண்கிறபடியினால் நீ இந்த சாலைக்குள்ள நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நீ இருக்க இடம் வேற நிறுவார். உடனே கட்டளை கொடுப்பாரு. அங்கே பாருங்க, கொஞ்சம் விசாரணைலாம் கிடையாது. கேட்டார், ஏன்பா வஸ்திரம் வைக்கல? அவன் என்ன செய்யலை, ஒரு பதில் கூட சொல்லலை. ஏன் பதில் கிடைக்கலன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா எல்லாம் கிடைச்சது, அவனுக்கு எல்லாம் சொல்லப்பட்டுச்சுது. ஆனால் இப்போ ஒரு பதில் சொல்ல முடியலை. அவன் கெட்டகுமாரனுடைய அந்த ஓமையில் என்ன பார்க்கிறோம்? அந்த மூத்த சகோதரனிடத்தில் ஒரு என்ன செய்யல, தெய்வீக அன்பு இல்லை. சகோதரன் திரும்பி வந்தால் அவன் நேசிக்கிற மனப்பக்குவமே இல்லை. அதனால்தான் அவன் வெளியே நின்று கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே நின்று கொண்டு இருந்தான், உள்ளே வரலன்னு சொல்ல. அப்போ கூட அவனுக்கு என்ன செய்யல, மனம் வரல. இப்போ ஏன் அந்த பாரத்தை எடுத்து காட்டுறாரு? இப்படி நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக.
என்ன அந்த மனதில் என்ன செய்யக்கூடாது, அந்த கேடை வச்சிடாதீங்க, மதிகேடான காரியத்தை வைத்து விடாதீர்கள். அதனால ஒரே வார்த்தை சொல்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுடைய நாமத்தை ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணி விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வித்தியாசமான சுபாவத்தை தாருங்கய்யா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நம்ம வீட்டுக்கு வந்தால் யாராவது நம்மளை பார்த்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம பார்த்து அவன் என்ன சொல்லணும், அவனே சொல்லணும். என்ன தான் கொடுத்தா கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மட்டன் பிரியாணி சொன்னாலும் வரமாட்டீங்க, சிக்கன் 65னாலும் வரமாட்டீங்க, வஞ்சிர மீன் பொரிச்சு வச்சிருக்கனாலும் என்ன செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் இப்படி ஆசையை காட்டுவான். சிலருக்கு அப்படி ஆசை வரும். சரி என்ன செய்யுது, இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ ஆகும், வீட்டில் எல்லாம் செய்யணும், அப்படியே போய் அப்படியே ஃபேமிலியாக போய் அப்படியே ஒரு சைடில் போயிட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னால், நம்மளை குறித்து அவர்கள் பார்வையில் ஒரு பார்வை வரணும். இவர்கள் கர்த்தருடைய நாளை மேன்மையாக நினைக்கிறவர்கள். எத்தனை நினைக்கிறீங்க? நான் சாதாரண விஷயங்க, அதெல்லாம் மேன்மையாக நினைக்கிறவர்கள். ஆனால் உதவி செய்ய போங்க, வியாதிஸ்தரை போய் பார்க்க போங்க, அவருக்கு ஜெபம் பண்ண போங்க, அவர்களை போய் விசாரிங்க. ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனையா போய் ஜெபம் பண்ணுவோம், இந்த வேலையை செய்வோம். ஆனால் இப்படிப்பட்ட வேலைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், போகவே கூடாது. பாருங்க, நம் ஒரு சாட்சியை வெளிப்படுத்தணும். நம்ம யாருங்கிறத இப்போ சொல்லுவார்கள், நாங்கள்லாம் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் தெரியுமா உங்களுக்கு. ஆனால் நம்மளாம் எந்த குடும்பங்க, இவங்களாம் இயேசுவின் குடும்பம்ப்பா, இவங்களாம் இயேசுவின் ஜனங்கள். அதனால தான் அப்போஸ்தலர்கள் பாருங்க, இயேசுவின் நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இப்போ சிலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஏன் இவர்கள்லாம் இயேசுவின் ஞானத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, ஞானம் கொடுத்தாங்க. அன்றைக்கு இயேசு என்றாலே யூதர்கள் என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் அவருக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இவருக்கு கிடைச்சுக்கிறோம், ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இப்ப இயேசு பிள்ளை, இவர் ஒரு யூதன் கிடையாது, இவன் இயேசு பிள்ளை. எது நம்புறீங்க? இயேசுதா ரட்சகர் என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம், இயேசுதா மீட்பர் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படி தைரியம் கொடுத்தோம். ஆனால் அதனால உடனே நிறைய என்ன நினைச்சுன்னா, இது ஒரு முரண்பாடுன்னு நினைக்கிறார்கள். இல்லை, அந்த நாள் அந்த சூழ்நிலை, இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் கொண்டார்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை, அவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்பது அந்த நாமத்தினாலே தான் இவர்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறோம். அந்த நாமத்தை சொல்லி இவரை ஆசீர்வதிக்கிறோம். அந்த நாமத்தை உயர்த்துவதற்காக எடுத்து காட்டினார்கள். ஆனால் இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போய் சொன்னது, நீங்கள் உலகம் முழுது போய் யார் என்ன செய்யுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுங்கள். ஆனால் இது நம்ம ஒரு முரண்பாடு அல்ல. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை வைத்தணும், இந்த யூதர்களுக்கு எப்படியாவது இயேசுவை அறிவிக்கணும், எப்படியா நம்ப பண்ணணும் அப்படிங்கிறதா அப்படி ஒரே நோக்கம். இன்றைக்கு வரைக்கும் பெரும்பகுதியான யூதர்கள் நம்பலை, இயேசுவை ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் பார்க்கிறார்கள், அவர் தேவனுடைய குமாரன் என்று. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவுபடுத்தி காட்டுப்பாருங்க, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் ஒரு பாலகனாக பிறப்பார். இதை குறித்து அருமையான இந்த சாது செல்லப்போட நிறைய சொல்லுவார். எங்களுடைய சமஸ்கிருதத்தில் கூட இவரை குறித்து பேசியிருக்குது. அவர் எப்படி பிறப்பார் என்றும் அவர் எப்படி மரிப்பார் என்றும் அந்த இரத்தம் சிந்தல் உண்டு என்பதையும் குறித்து சமஸ்கிருதத்திலையும் இருக்குது. அப்படிங்கிறத சாது செல்லப்பா என்கிற தேவ மனுஷன் இதை குறித்து நிறைய ஆடியோவில் பேசியிருக்கிறார். அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சாது செல்லப்பா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சபை கூட வந்து பேசியிருக்கிறார், காவியஸ்திரம் கொடுத்துச்சு. நம்ம சபை ரொம்ப கொடுத்து வச்சு சபைங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு அந்த இடத்துல வந்துருக்கேன். ஆனால் நம்ம யாரையும் பெரிய பிரபலப்படுத்த மாட்டோம். இவர் வராரு அவர் வராருன்னு பெரிய பிரபலப்படுத்துறது இல்லை. ஏன்னா மனுஷரை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறது இல்லை.
அப்படி வார்த்தையை தான் முக்கியம் கொடுத்துறோம். எந்த தனிநபரை வைத்து காட்டுறது இல்லை. என்னைக்கு இது ஒரு தனிநபர் வைத்துலன்னா அது விழுந்து போச்சுது. அதனால என்னைக்கும் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம இருந்தாலும் சரி, தனிநபர்களாகி நம்ம உயர்த்து காட்டக்கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிறுகணும், ஆண்டவர் மட்டும் நம்மளை பெருகணும். ஆனால் என்ன தெரியுமா, இம்மானுவேல் முகம் தெரியக்கூடாது, ஆனால் இம்மானுவேல் மூலமாக கர்த்தர் செய்கிற வல்லமை தெரியணும். செயல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய முகங்கள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம முகத்தை பிரபலம் படுத்திட்டோன்னு சொன்னால் நான் வேற மாதிரி ஆயிடுவோம். மனுஷிகமாக மாறிடுவோம். பிசாசு கூடாரங்களாக மாறிடுவோம். அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம எழுந்து நின்று